வெல்கம் டு யூனிக் வேர்ல்ட் எபிசோட் 12. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையோட தலைப்பு தெளிவற்ற மனம். ஒருத்தர் மன அமைதியாக இருக்கும்போது நிறைய விஷயத்தை வெற்றி அடைகிறாங்கன்றதுக்கு ஒரு சிறு உதாரணம் தான் இந்த கதை. ஒரு விவசாயம் இருக்காரு. அவர் ஒரு சின்ன பண்ணை வீடு வச்சுருக்காரு. அந்த பண்ணை வீட்டில் அவர் வேலை செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறார். அவர் கையில் எப்பயுமே ஒரு வாட்சி கட்டியிருப்பார். அந்த வாட்சி அவருக்கு பல வெற்றிகளையும் உணர்வுகளையும் சந்தோஷத்தையும் கொடுத்ததா சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறதுனால அதை கழட்டவே மாட்டார். ஒரு நாள் அவர் வேலை செஞ்சுட்டு வெளியில் வரும்போது வாட்சியை காணோம். உடனே அவர் பதட்டப்பட்டு எல்லா இடமும் தேடாது, கிடைக்கல. உடனே வெளியில் குழந்தைங்களாம் சின்ன பசங்களாம் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு சொல்கிறாரு, என்னோடய வாட்சி இங்கே காணா, இங்கே உள்ளே தேடி எடுத்து கொடுங்க, எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசு தரேன் அப்படின்னு சொல்லி இந்த பசங்களாம் உள்ளே அந்த விவசாயம் இருக்கிற எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க. தேடி பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல. உடனே சொல்கிறாங்க, எங்கேயும் கிடைக்கல, நாங்கள் எல்லா இடமும் தேடிட்டோம், சாரி அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதில் ஒருத்தன் மட்டும் சொல்கிறான், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, நான் தேடி கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு. சரி அப்படின்னு சொன்னேன். அவன் என்ன பண்ணான், அமைதியாக போய் அந்த பண்ணை வீட்டுக்குள்ளே போய் கதவை அடைச்சிக்கிறான். அவன் போய் 15 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் கதவை திறந்து வெளியில் வரான். கையில் வாட்சி இருக்குது. இவருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படிப்பா இந்த வாட்சி எங்கே இருந்தது, எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறார், நான் ஒன்றுமே செய்யலை, கதவை அடைச்சிட்டு போய் 5 நிமிஷம் உட்காந்தேன். அமைதியாக இருந்த சூழலில் வாட்சி இருக்கிற சவுண்டு கேட்டுச்சு, டிக் டிக்னு. அந்த திசையை நோக்கி போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சந்தோஷப்பட்டு அவனுக்கு ஒரு பரிசு கொடுக்குறாரு. இதுதான் நண்பர்களே, நம்மளும் இந்த சின்ன தவறை செய்கிறோம். நம்மள தெளிவான மனம் இருந்துச்சுன்னா எல்லா விஷயத்திலும் நாம் நிச்சயம் வெற்றி அடைவோம். இந்த பொழுது இல்லை, எந்த பொழுதாக இருந்தாலும் அதை ஈஸியாக நம்ம வெற்றி அடைவோம். தேங்க்யூ. ப்ளீஸ் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.